பிரைஸ் தி லார்ட். நீ பெரியவனா நான் பெரியவனா பார்த்துடலாமா? இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இப்போ கூட அநேகர் பேசலாம். ஒருத்தருக்குள்ள போட்டி வரும்போது யார் பெரியவன் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்னாடி வைப்பாங்க. வேதத்தின்படி இது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதா பார்க்கலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். இதில் சீஷர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. எவன் பெரியவனா இருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. 12 சீஷர்களுக்குள்ள வாக்குவாதம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த 12 சீஷர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாகுது. அப்போ இது ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டார். போட்டி வந்துருச்சு இவங்களுக்குள்ள, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற போட்டி வந்துருச்சுன்றதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு, அந்த எண்ணம் ஆண்டவருக்கு பிடிக்காது என்பதை தெளிவாக ரொம்ப பொலைட்டான விதத்தில் ஆண்டவர் சொல்லித்தராரு. உங்களில் எவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் எப்படி இருக்கணுமா? சிறியவனாக இருக்கணுமா? பெரியவன்ற எண்ணமே உனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு உயர்ந்த பதவி வேணும், அவனை விட அவளை விட நான் ஒருபடி மேலே தான் இருக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க, இப்போ ஒரு வீட்டில் 4 பசங்க இருக்காங்க அப்படின்னா, ஒரு மருமக முதல் மருமக ஒரு 20 பவுன் நகை போட்டுட்டு வந்தாங்கன்னா, 2வது வருகிற மருமகளுக்கு என்ன எண்ணம் இருக்கும் அப்படின்னா, மூத்த மருமக 20 பவுன் போட்டிருக்கா, அப்போ அவளை விட நான் கொஞ்சம் அதிகமாக போடணும். அந்த மாதிரி அவளை விட நான் மேலே இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்குள்ளேயும் பார்த்தோன்னா, அவன் பைக் வச்சுருக்கானா, கண்டிப்பாக நான் கார் வச்சுருக்கணும். ஸோ இந்த எண்ணம் வேதத்தின் அடிப்படையில் அது வேண்டவே வேண்டாத ஒரு சுபாவம். வேதத்தின் அடிப்படையில் இந்த சுபாவம் நம்மளுக்குள்ளே இருக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, எவன் சிறியவனாக இருப்பானோ அவன் தான்ப்பா பெரியவனாக இருப்பான். அப்போ ஆண்டவர் எல்லாத்துலேயும் நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாழ்மையின் சிந்தை வச்சுக்கோங்க, ரொம்ப உங்களையே நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க, பூஸ்டப் பண்ணிக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாத்துலேயும் நம்ம எளிமையாக இருந்தோம்னா நம்ம எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் நியூட்ரலாக நம்மளால் பழக முடியும். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஒருத்தங்களை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா நம்ம யாருக்கிட்டையும் இயல்பாக பழக முடியாது. இந்த பெரியவனாக இருக்க விரும்புகிறவங்க என்னென்ன குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களோட ட்ரெஸ் கோடு வித்தியாசமாக இருக்கும், அவங்களோட பேச்சு வித்தியாசமாக இருக்கும், யாருக்கிட்டையுமே உண்மையாக பழக மாட்டாங்க. எனவே பெரியவன் ஆக வேண்டுன்ற விருப்பத்தை விட்டுறலாம்.